நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புதிய உச்சத்தை வந்து தொட்டுச்சு. நிப்டி 50 பாத்தீங்கன்னா 1.3% உயர்ந்து 25,585 முடிஞ்சிச்சு. சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா 862 புள்ளிகள் வந்து உயர்ந்து 83,467 வந்து க்ளோஸ் ஆச்சு. சோ இதனால வந்து நிப்டி மற்றும் சென்செக்ஸ் இரண்டுமே வந்து புதிய ஒரு ரெக்கார்டை வந்து படைச்சிச்சு. சோ மிட் கேப் அண்ட் ஸ்மார்ட் கேப் குறியீடுகள் வந்து ரொம்ப கிரீன்ல முடிஞ்சிச்சு. மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா 1814 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் 1280 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவாகவும் இருந்துச்சு. உலக சந்தைகளில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்துச்சு. அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த ஒரு சேஞ்ச்மெண்ட்டுக்கான ஒரு மேஜர் ஃபேக்டரா இருந்துச்சு. வாங்க குயிக்கா செக்டர் அனலைசிஸ் பண்ணலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு செக்டர் அமைஞ்சது வந்து எஃப்எம்சிஜி செக்டர் தான். நிஃப்டி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் வந்து 2.02% உயர்ந்து நெஸ்லே இந்தியா, டாடா கன்சூமர் ப்ராடக்ட், டைடன் இந்த 3 பங்குகள் வந்து நல்ல ஒரு உச்சத்தை தொட்டுச்சு. சோ வங்கித்துறை, அதாவது பேங்கிங் செக்டர் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆக்சிஸ் பேங்க் மற்றும் கொடாக் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா வந்து 2% மேல வந்து உயர்ந்துச்சு. ஐடி துறையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சரிவு இருந்துச்சு. இன்ஃபோசிஸ் பங்குனுடைய லாபம் குறைவா இருந்ததுனால தான் இந்த ஒரு வீழ்ச்சி இருந்துச்சு. வாங்க இப்போ எஃப்ஐஐ டிஐ ஆக்டிவிட்டியை பார்ப்போம். எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா 68.6 crore வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனா அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா டிஐஐ வந்து 4,650 crore வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. சோ இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்லயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து ஒரு கான்பிடென்ட்டா ட்ரஸ்ட் பண்றாங்க மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனாலதான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து சரிவு இல்லாம வந்து நிப்டி புதிய உச்சத்தை வந்து தொட்டுச்சு. சோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இன்னும் பெரிய சில நிறுவனங்கள் வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து வர்றதுக்கு பாக்கியா இருக்கு. சோ சிறிய மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா மொத்த ஒரு ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. இப்போ நிப்டி பாத்தீங்க அப்படின்னா 25,625 வந்து ஒரு ஷார்ட் டர்ம் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணும். அதை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னீங்கன்னா 25,800 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது இவி மற்றும் ரினியூவபிள் எனர்ஜி வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதர் எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா 8.4% வந்து இன்னைக்கு வந்து ஹைல போச்சு. சோ ஹோலா எலக்ட்ரிக் கூட வந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவா தான் முடிஞ்சிச்சு. சோ நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நான் சொன்ன இந்த தகவல் எல்லாமே பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்க வந்து எந்த ஒரு டிசிஷன் மார்க்கெட்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் உங்களுடைய ஓன் அனலைஸை யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ.